Ultra Smartwatch பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சீரிஸ் 8 அல்ட்ராவோட காப்பி. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வியர் ஃபிட் ப்ரோ, வயர்லெஸ் சார்ஜிங், 2.8 இன்ச் ஹெச்டி டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் NFC டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் ஹெல்த் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் செக்கிங், இது மாதிரி தான் நிறையா கொடுத்துருக்காங்க. QR கோடு பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ஃபுல் அலுமினியம் கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட்லேயும் அதே ஃபங்க்ஷன்ஸ் தான் இதுலேயும் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வாட்சில். நம்ம வந்து வாட்சை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராப் ஆரஞ்சு கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இதோட ஒரிஜினல் மாதிரியே இருக்குது இந்த ஸ்ட்ராப்பு. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஸ்ட்ராப்பு. ஸோ ஒரு சிலிக்கான் ஸ்ட்ராப் அது. அப்புறம் வந்து வாட்ச் வந்து பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்சு. இது வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு 3 வீக்காக வந்து செக் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதாவது அந்த வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டல் மாதிரி அப்படியே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு அலுமினியம் மாதிரியே இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. சைடில் உங்களுக்கு வந்து 2 மைக் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரோலர் கொடுத்துருக்காங்க அண்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணால் இப்படி தான் இருக்குது டிஸ்பிளே. ஸோ நம்ம இப்போ வேறு பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அதாவது ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் மீன்ஸ் கேபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் அடாப்டரில் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ட்ரூ ஒயர்லெஸ் தான். ஸோ ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சொல்லவே வேணாம், ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கார்டு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதான் யாருங்க படிப்பா? ஸோ நம்மள மாதிரி இந்த வீடியோ பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதோட ரிவ்யூ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஸ்ட்ராப்பு போட்டு நம்ம வந்து லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாட்ச் இந்த ஸ்ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் வந்து கீழ் சைடாக வரணும். ஸோ நான் போடுற மாதிரி போடுங்க. இது வந்து ரொம்பவே கஷ்டங்க போடுறதுக்கு. ஸ்ட்ராப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நம்மளோட இது பண்ணுறது டைட்னஸ் வந்து இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஸ்ட்ராப்பு. ஸோ அது வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டைட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து தான் போடணும். ஸோ நல்லா இருக்குது. லுக்கு பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. ஃபுல் டிஸ்பிளே வேறு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வால்பேப்பர் கொடுத்துருக்காங்கன்னு தான் நினைக்க வேணாம். 5 வால்பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கலருக்கு ஏற்ற மாதிரியே டிஸ்பிளேலேயும் ஒரு வால்பேப்பர். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன வால்பேப்பர்ஸு இருங்க. இதையே இப்படி கையை வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி மாறும். ஒரு 3-4 வால்பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 6 வந்து கன்வெர்ட் ஆகும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயும் போகும். ஸோ இது எல்லா அப்ளிகேஷனுமே ஓப்பன் ஆகுது. மற்ற வாட்ச் மாதிரி இல்லை 2 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாது, 3 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாது. இல்லை ஃபேஸ்புக் தொட்டோன்னா மெசேஜஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். மெசேஜ் தொட்டாலும் மெசேஜஸ் தான் வந்து வரும். அது மாதிரி கொடுத்துருக்காங்க. SOS ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் சவுண்டு கிட்ட போனீங்க அப்படின்னா வைப்ரேட்டு, அதுக்கப்புறம் மியூசிக் சவுண்டு, அப்புறம் வந்து கால் சவுண்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ தானோன்னு கொடுக்காம எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பிராண்டில். இது வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நல்லா இருக்குது பாருங்கள். டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அது இப்போ வந்து செட்டிங்கில் போய் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, ரைஸ் யுவர் அந்த இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாக் செட்டிங்கு, ஸ்க்ரீன் ஆஃப் டைமு. ஸோ ஸ்க்ரீன் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 20 செகண்ட்ஸ் இருக்குது. லாங்குவேஜ் இருக்குது. லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு ப்ளஸ்ஸு ஜாப்பனீஸில் இருக்குது, உருதுல இருக்குது, அரபிக்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைம் செட்டிங்கு, அதுக்கப்புறம் 80% தாங்க இருக்குது பிரைட்னஸ்ஸு. இப்போ நான் வந்து 100% வந்து வைக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கால் செட்டிங் இருக்குது. இல்லை மியூட் கால்ஸு, இன்கமிங் கால்ஸு, டயல் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பட்டன் இருக்குல்லங்க, இது வந்து ஒரு ஷார்ட்கட் பட்டன் மாதிரி. நம்ம இதில் எந்த வேணாலுமே வச்சுக்கலாம். நான் வந்து கேம் வைக்கிறேன். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா கேமுக்குள்ளே வந்து போகுது. இது மாதிரி நீங்கள் வந்து ஆஃபு, ஆன் இது மாதிரி எதுனாலுமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ டூ நாட் டிஸ்டர்ப் மோடு, அதுக்கப்புறம் பவர் சேவிங்கு, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைண்ட் யுவர் ஃபோனு, அபவுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷட் டவுன் ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசெட்டு, ஃபேக்ட்ரி ரீசெட்டு, இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் வந்து அள்ளி கொட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வாட்சில். டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் ஃபேக்கு தான். ஸோ இது வந்து ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணுறது. ஸோ 100% ஃபேக். இது வந்து நாட்டிய மெடிக்கல் பர்பஸ்ன்னு சொல்லி பாக்ஸ்லேயே வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு மெடிக்கல் யூஸ்க்கு கிடையாது. இது வந்து நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம மஸ்ட்டு பார்க்க வேண்டியது. நான் என்னோடய கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 82 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. நான் இப்போ வந்து என்னோடய கையில் வைக்கல. 83, 84,
85 அப்படின்னு மாறுது. இது வந்து ஜஸ்ட் ஃபேக்கு தான். ஸோ இது மாதிரி நிறையா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேம் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே சிம்பிள். ஒரே ஒரு கேம் தான். அதுவும் விளாண்டு ரொம்பவே போர் அடிக்குது. ஸோ இதில் கேம் கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம் தான். இந்த மாதிரி கலர் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணோம், நம்ம வந்து அதை ஃபைன் பண்ணோம். இதுதான் ஒரு கேமுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து மஸ்ட்டு உங்களோட மொபைலை வந்து கனெக்ட் பண்ணாலே போதும். SOS ஆப்ஷன் வந்து இந்த வாட்ச் கொடுத்தது ரொம்பவே சூப்பர். நீங்கள் வந்து எமர்ஜென்சிக்கு வந்து நீங்கள் வாட்சை செட் பண்ணி வச்சுருக்கலாம். அதை நீங்கள் வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து கால் போகும். இதில் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஃபோன் டைப்லேயே கொடுத்துருக்காங்க. பவர் ஆஃபு, ரீசெட்டு, SOS ஆப்ஷனு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வாட்ச்சு. DT அல்ட்ராவில் வந்து இப்போ DT நம்பர் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதோடு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இப்போ வந்து மொபைலை வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வியர்ஃபிட் ப்ரோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் ஸ்டோர்லேயுமே அவைலபிள் தான். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ணிக்கணும். சைன்இன் பண்ணால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இல்லைனா ரொம்ப கோளாறாக இருக்கும் இந்த அப்ளிகேஷனு. ஸோ வாட்ச் கோளாறு இல்லை, இந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் ரொம்பவே கோளாறு. ஸோ இங்கே வந்து டிவைஸ்னு இருக்கும். இல்லை ஆட் டிவைஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா மேலே ஐஃபோன் டைப் அந்த நார்மல் மொபைல்லேருந்து மேலே ஸ்வைப் பண்ணுற மாதிரி மேலேருந்து கீழே பண்ணிங்க அப்படின்னா கண்ட்ரோல் செட்டிங்கு. ஸோ கண்ட்ரோல் செட்டிங்கில் இந்த மாதிரி ப்ளூடூத் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபில் இருக்கணும். ஆஃபில் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கனெக்டிங் பேரிங்னு சொல்லிட்டு காட்டும். இல்லை வந்து பேர் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இல்லை கேரி அவுட்டுங்கிறத கொடுத்துருங்க. கேரி அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸோ மெசேஜஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் தான் எனபிள் பண்ணிக்கோங்க. வியர்ஃபிட் ப்ரோ ஆப்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஆக்சஸ் பண்ண வச்சுக்கோங்க. எல்லாமே அலோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கால் வருது, ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா அது வாட்ச்லேயுமே வந்து வரும். நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் போய் டயல் செட்டிங்கில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த கான்டாக்ட் தான் சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன் வரும்போது அவங்களோட பேரும் வரும். ஸோ அது வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் ரிங்டோன் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் மூலியமாக வாட்சில் அந்த ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ அப்ளிகேஷன் இருந்தால் நீங்கள் வந்து அதில் ரிங்டோன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. அதனால் எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் அந்த அந்த வாட்சோட ஃபேஸஸ் தான் எனக்கு காட்டவே இல்லை. ஸோ நான் வந்து வேறு ஒரு மொபைல்லேருந்து நெட்டு கனெக்ட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பார்த்திங்கனாலே தெரியும் நெட்வொர்க் இல்லை. ஸோ ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ்குள்ளே போய்க்கலாம். நெட்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபேஸஸ் இருக்குது. சில ஃபேஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா $2 அதாவது $120 கிட்ட வந்து பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்டலேஷன் இருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாமா. மித்தது தான் நீங்கள் வந்து $2 கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும் உங்களை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இது யார் கொடுத்து நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்குவா. ஸோ இதுதான் யாருமே வாங்க மாட்டோம். வேஸ்ட்டு தான். ஏன்னா இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா கூட அதுதான் வேஸ்ட்டு தான். அதுக்கு வந்து நம்ம நார்மலாக இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 14 ப்ரோ மாதிரி வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த நாச்சு வச்சு. ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்விட் கேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொனால்டோ டைப் அது மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. FIFA வேர்ல்டு கப்பு அது சேர்ந்தது. அதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காணோம். ஸோ நம்ம வந்து பிஸ்னஸ் கலர் வச்சு பார்க்கலாம். கலரில் இதில் வந்து நிறையா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பிஸ்னஸுக்கு போகிறீங்கன்னா இது மாதிரி, கலர்னால் இது மாதிரி, ஸோ நார்மல் வெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொரு மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே இல்லை, நம்ம அதில் பார்த்த ஆப்ஷன் தான் இதுலேயுமே இருக்குது. ஸோ இது வந்து கன்ஃபியூஸ். ஸோ செகண்ட் ஆப்ஷன் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். இது சூப்பராக இருக்குது. இது வந்து வெறும் 348 KB தான். இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்சில் அதாவது அந்த ஃபோன்லேருந்து வாட்சுக்கு வந்து அந்த பிக்சர் ஆட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நான் அதனால் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 97% கிட்ட ப்ராசஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் வெயிட் பண்ணு. டிஸ்பிளே குவாலிட்டி பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. ஒரு அந்த இது இல்லை, சரியாக இருக்குது. நீங்கள் வந்து என்ன குவாலிட்டியில் வச்சு வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 480pலையாவது வச்சு பாருங்கள். ரொம்பவே செம்மையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கஸ்டமைஸ் வந்து வைக்கிறோம். இல்லை எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி பிக்சர் வந்து ஆட் பண்ணிடுங்க. வாரிசோட பிக்கு தான் நம்ம வந்து வைக்கிறோம், விஜயோட பிக்கை. ஸோ அவரோட பிக் வைக்கிறோம். இதில் வந்து ஸ்டைல் ஆப்ஷனில் போய் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டைலாக இருக்கும் கலர்ஸு. இதில் வந்து பொசிஷன் வந்து ஸோ மேலே அப்படி இல்லை கீழே அப்படின்னா இந்த சென்டரில் இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. கலரும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் ஒயிட்டே வச்சுக்கிறேன். இன்ஸ்டலேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி வந்து ப்ராசஸ் ஆகும். இந்த வாட்ச் நீங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வேறு லெவலில் இருக்குங்க டிஸ்பிளே குவாலிட்டி, செம்மையாக இருக்குது. ஸோ இதோட வந்து
பக்காவாக இருக்குங்க. இந்த ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இது இல்லை. ஸோ அந்த ஷேட்னஸ்ஸு எதுவுமே இல்லை. அப்படியே ஃபோனில் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி வாட்ச்லேயும் இருக்குது. ஸோ ரயில்வே டைம் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த வாட்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அவங்களுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள் என்ன ப்ரைஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே மற்ற செல்லர்ஸோட இவங்க வந்து ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் கூட வெளியில் விசாரிச்சுட்டு நீங்கள் கிட்ட ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.